அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் மிகுந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 5 ராமன் காலம். உன் இழி செயலுக்கு பரதனும் ஒப்பினால் அவன் எனக்குரிய ஈமக் கடனை கூட செய்யக்கூடாது. அவ்வாறு அவன் செய்தாலும் அதற்குரிய பலன் என்னை சேராது என்று தயரதன் கைகேயிடம் கூறுதல். பாடல் எண் 606. உந்தன் தீச்செயலுக்கே உன் மகனாம் பரதனுமே தந்தை நெஞ்சம் புரியாமல் தான் ஒப்பி சரி என்றால் பிந்தியவன் எனக்குரிய பிணக்கடனாம் நெறி செய்தும் வந்தன்னை சேராது வருபவனுக்கு உரை என்றான். இதுவே 606வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். உந்தன் தீச்செயலுக்கே உன்மகனாம் பரதனுமே என்ற முதல் வரிக்கான விளக்கம், கைகேயின் செயல்பாடுகளால் உள்ளமே நொறுங்கிவிட்ட நிலையில் தயரதன் தனது உள்ள வேதனையை வெளிப்படுத்தும் விதமாக அவளிடம் பேசினான். அவ்வாறு பேசியவன் ராமனை வனவாசம் செய்ய செல்ல வைத்துவிட்டு தன்னுடைய மகனாகிய பரதனுக்கு இளவரசு பட்டம் கட்ட துடிக்கின்ற கைகேயினுடைய திட்டங்களுக்கு உடன்படுவோனாக அவளுடைய மகனாகிய பரதனுமே தந்தை நெஞ்சம் புரியாமல் தான் ஒப்பி சரி என்றால், தன்னுடைய தந்தையாகிய தயரதனுடைய நெஞ்சம் என்ன நினைக்கிறது, அவருடைய நெஞ்ச வேதனை எத்தகையது என்பதை புரிந்து கொள்ளாமல் தனக்கு இளவரசு பட்டம் கிடைக்கிறது என்பதற்காக கைகேயி செய்யக்கூடிய அந்த சதி திட்டங்களுக்கு தான் ஒப்புதல் தெரிவித்து சரி என்று சம்மதித்தால் பிந்தியவன் எனக்குரிய பிணக்கடனாம் நெறி செய்தும், பின்னர் தான் மரணமுறும் தருவாயில் தனக்குரிய பிணக்கடன் என்னும் ஈமக்கடனை, ஒரு தந்தைக்கு மகன் செய்யக்கூடிய அந்த இறுதி கடனை அவன் செய்யக்கூடாது என்றும், அவ்வாறு அவன் செய்ய நேர்ந்தாலும் கூட அதை செய்வதால் வரக்கூடிய பலன் தன்னை சேராது என்றும் அவன் கூறும் விதமாய் பிந்தியவன் எனக்குரிய பிணக்கடனாம் நெறி செய்தும் வந்தன்னை சேராது வருபவனுக்கு உரை என்றான். அவன் செய்யக்கூடிய அந்த இறுதி கடனுக்குரிய பலன்கள் எதுவும் தன்னை சேராது என்றும், அவ்வாறு தான் கூறியதாக வருபவனுக்கு உரை என்றான். அதை அயோத்திக்கு விரைவில் வரவிருக்கும் பரதனுக்கு தந்தை இதை கூறியதாக எடுத்து உரைப்பாய் என்று கைகேயியிடம் தயரதன் கூறினார். இதுவே 606வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 607வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.